உலகத்திலே உன்ன போல எவனுமே கிடையாது. ஏண்டா ஊர் நாட்டிலே கிடையாது. ஆம்பளி புள்ள குத்துக்கிற பாரு, நீ எப்படியா பண்ண கேவடியா பண்ண நான் கூட யாரும் நினைச்சீங்கன்னா போய் போய் கோட்டை முன்னாடி குத்துக்கிற புள்ள. சி ஓ மை காட். அதப்பா உனக்கு தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வைக்க போறேன். ஆம்பளிக்கு புள்ள குத்தானு புள்ள கூட மட்டும் தெரிஞ்சுங்களா? சம்பளம் வாங்கினா என்கிட்ட நான் குடுத்துட்டு போறியா? வாங்க முடியாது போட முடியும். ஒன்னு வந்து பாரு இந்த கதை வாங்க இந்த குழந்தைதான் வரைக்க வேண்டும். என்ன சொல்றேன்னா வச்சுக்கிறாமா வீட்டுல இருந்து வரும்போது கடை மாட்டு வரணும். ரொம்ப ஐந்து ரெண்டு பச்சை மிளகா வச்சு வாயில வைக்க 3 அடிக்கிடுவோம் போது பீடி பீடுங்க நேற்று எங்க போறது பீடிக்கா குழந்தை இந்த பக்கம் காமிக்காத பயந்துரும் தவறு முகத்தை பார்க்கல பேர் என்ன தெரியுமா? குச்சி போடணும் அந்த மாதிரி குச்சி கிச்சி போட்டா சம்மதியும். இந்த பூ நான் எப்படி ப்ரொபோஸ் பண்றேன்னு பாரு. கரெக்டா லவ் சாங் ஒண்ணு தூள் அப்படிங்களா? சோதனை மேற் சோதனை ஒரு நாளும் கொடுத்து சொல்லு எப்படி ப்ரொபோஸ் பண்ணேன் இப்போ சாப்பிட்டியா? டீ சூப்பர். குறைய சொல்ல முடியாது. கோயில்ல சாப்பாடு மஞ்சே வெத்து போட்டேன் அப்படியே தொல்த்தியா போச்சு பாரு மனுஷு. என்ன வயிற்ற முன்ன வச்சுக்கணும். கொஞ்ச நாள் தெரியாது அவங்களுக்கு. ஏய் விவேகானந்தர் சொன்ன வாக்கிய சத்தியமா நம்ம கிராமத்துக்கு தரண்டா. அறியாத பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு ஒரு பயபக்தியா ஐயோ நாடக்காரர் நம்ம ஊர் வந்துட்டாங்களே அப்படின்னு எவ்வளவு ஒரு அற்புதமா டேபிள் சேர்ல உட்கார வச்சு எவ்வளவு பயபக்தியா பரிமாறினாங்க. சாப்பாட்டுடைய சுவையை விட அவங்க பரிமாறின மீது எவ்வளவு அருமையா இருந்தது. அதுல போய் குறைன்ற நீ தான் ஏத்துக்கணும். ஒரு நாளா ஏத்துக்க மாட்டேன் சத்தியமா. காரணம் சரியில்லையா? அதெல்லாம் பரவாயில்ல.
அவிச்ச முட்டை, அதுவும் சூப்பர். சாம்பார், அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்பளம், அதுவும் நல்லா இருந்துச்சு. பொரியல், அதுவும் நல்லா வேற இருந்துச்சு. என்னதான் போறா? அந்த ரசம் தான் ரொம்ப தண்ணியா வச்சுட்டு வர்றாங்க. நான் எப்படி பார்த்தாலும் 3 குண்டா தண்ணி எடுத்து ஊத்திருப்பாங்க போல இருக்குது. அதே பெப்பர் போட்டு வர்றாங்க. அதுல வேற கருவேப்பிலை போட்டா கூட உருவி போடுவாங்க. கலகலையா போட்டு வச்சுட்டு வர்றாங்க. அப்படியே ரசம் ஊத்துனா ஒரு காலம் யாரு இருந்தா வீடு. நான் எப்படி பேசி தூண்டுறதுனே தெரியாது போச்சு. ஜெயிச்சு தூண்டுறதா? அத சாப்பிடுறது அந்த ரசத்தான் போற. ஆமா. உங்க வீட்டுல எப்படி வைப்பாங்க? கெட்டி வைப்பாங்க எங்க வீட்டை. எப்படி சாப்பிடுவா? சுத்தி வச்சு நெறிங்க அது ரசம் இல்ல, உங்க அம்மா சிவகாமி வைக்கிற விஷம் அது. ஆமா. வேற அவன். நான் வந்த பின்னால நீ வந்தா நம்ம ஐயா எங்க போட்டா? ஏய் போய் ஜோடியா கம்னரா பேசி திரும்பி பாரு. எங்கறாரா? போய் பாரு ராஜா, போ. ஏய் நீங்க ரெண்டு பேரும் காரியக்காரங்க, நான் என்ன லூசாடா நானு? லூசு சாமான் ஓடுங்கற யாரா லூசு? எப்படியாப்பட்ட ஒரு வீர திருமகன் அவரு போய் லூசுன்ற நிரூபிக்க முடியுமா? நிரூபிச்சுட்டான். 1000 பேர் சபையில நிரூபிச்சுட்டான். 2 பொரி உண்டாயம் தரேன். பொரி ஒன்று இல்ல, காரப்பொரி. காரப்பொரி. இப்ப என் ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேரு. அதுல பெரிய நீ லூசு, சின்னவன் பேரு நான் லூசு. பெரிய நீ லூசு கடைக்கு போட்டான். வீட்டுல இருக்காரு நான் லூசுடா. அதுதான். ஆனா ஒண்ணு சொல்லி தப்பு இல்ல. பிறவி பையன் அப்படி வீட்டுல இருக்கிற சின்னவன் லூசு சொல்லு. வைத்தியங்கள் பல விதம். நீ ஒரு விதம். நான் என்ன சொல்றேன்னா வச்சுக்கிறேம்மா, வீட்டுல இருந்து வரும்போது கட்டை வேலை மாட்டு வரணும். ரொம்ப ஆயிடுச்சு. 2 பச்சை மிளகா எடுத்து வாயில வைக்க 3 அடிக்கிட்டு 9. பீடி பீடுனா எங்க போறது? பீடிக்கா குழந்தை இந்த பக்கம் காமிக்காத. பயந்துரும் தவறு. முகத்தை பார்த்தாலே அந்த பெண் யார் என்றே தெரியவில்லை. அவள் முன்னாடி சென்று கொண்டே இருக்கிறாள். முன்னாடி போன போட முன்னாடி ஒரு குடி முடியாது. குறுக்கு வழி புறப்படு. கொடுத்து சேர்ந்திட கண்டேன். பார்க்கவே முடியலையே. எங்கதான் போற? எங்கதான் வரத்திலே சென்று பார்க்கலாம். ஒரு லேடிஸ் ரொம்ப சிரி கூடாது. பல்ல பார்த்தா பயப்படுறாங்க. யாரு நீங்க? எங்க வழி மறைக்கிறீங்க? நீ யார்? எங்கிருந்து வந்தவர்? உன்னுடைய பேர் என்ன? இந்த மதுராவதி கோட்டைக்குள் வர காரணம் என்ன? பாக்கத்திலே நாங்க பெண்ணு. தெரியவில்லையா பெண்கள்? வாங்க போமா. எதுக்கு? இவன் யாரு? எங்கிருந்து வந்து எனக்கு அந்த மதுராவதி கோட்டைக்குள் வந்திருக்கிறான்? எதுக்கு நீங்க வந்து ஏன் வந்தாய்? என்ன பாக்கு? என்ன பாருக்கு? மூஞ்சி 1/2 மணி நேரம் கூட பார்க்க முடியாது. இது போய் பார்க்க ஏன் அப்படி சொல்ற? அழகா இருக்காரு. ஒரு நாள் புரியா வச்சு பார்த்தா பைக் ஓடனவா பாக்குறாங்க. ஒன்னும் புரியல. யோசிக்கிறது இங்க வர கரு நிலைப்பாடு. ஆமாங்க. நிலைப்பாட்டு காரணம் பார்க்க வேண்டும். உங்களை காதலிக்க வேண்டும். உங்களை கல்யாணம் காதலா? ஆமாங்க. என்னை கண்டவதனா? நீ யார் என்றே தெரியவில்லை. என்னை காதலிக்க பொண்ணு வந்து அவ யார் என்றே தெரியவில்லை. அவள் என்னை காதலிக்க லட்சம் என்ன? அம்மா வர வாங்கினார். சைலண்ட் சலே சலே சலே
முதல்ல ஒரு பொண்ணு வந்து இது லவ் ப்ரொபோஸ் பண்ணுங்க. அப்படியா? ப்ரொபோஸ் பண்ணி இறங்கி கோட்டாவுல காதலுக்கெல்லாம் வச்சுக்கொள்ள முடியாது. இங்க பாருங்க, நீங்க அப்படி சொல்லவே கூடாது. உங்களுக்கு கல்யாணம் செய்யணும். நான் வந்திருக்கேங்க. ஏமாத்தி விடாதீங்க. தூக்குமானியான சாவு போ. அப்படின்னா வாழ வைக்க முடியாது. தானா வந்து வலையில மாட்டுது மீன், அதை விட்டுட்டான். தப்பிச்சு போன பொருள் முன்ன பின்ன ஏன்னா இந்த பரவாயில்ல. இப்பதான் ஒரு பொண்ணு பாக்குறாரு, அப்படி பாரு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். என்ன ஓஹோ ஓஹோ நீங்க கத்து கொடுக்கணுமா? கையில கொடு. இப்ப கேளு, இப்ப கேளு. நானு அரேஞ்ச் மேரேஜ் இருக்குல்ல, லவ் மேரேஜ்னா தெரியாது. ஸ்ட்ரைட்டா போனமா தாலி கட்டின குடும்பம் பண்ணிட்டேன். சரி போய் அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். குடும்பத்தை பண்ணிட்டேன். மத்தவன் பார்த்து சொல்லி வருவதல்ல காதல். ஒரு பெண்ணை பார்த்த உடனே 1000 பேர் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பெண்ணு ஒண்ணு பிடிக்கா பாத்தியா? கண் பார்வையிலே போது நம்மளுடைய ஆசை அவங்க தெரிஞ்சு அவகாசம் சொல்றதுக்கு உனக்கு தானே ஏதோ மதிமனையை நான் நின்று விட்டேன். அப்பொழுது உன்னை நான் மறந்து விட்டேன். வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். இப்போது வேண்டும். இப்ப நீ வந்து நான் உனக்கு குரு, நீ எனக்கு சிஷ்யா. அவன் எடுப்பு, நீ சேர துடுப்பு. ஒரு பெண்ணை பார்த்த உடனே அது நயமா நயமா பெண்ணே பெண்ணே யாரும் வர்றாங்க. நயமா பெண்ணே பெண்ணே மத்தவங்க கண்ணுக்கு அவங்க அசிங்கமா இருந்தாலும் சரி, உன்னை விட இந்த உலகத்துல அழகு யாரும் இல்லை அப்படின்னு அவங்க அழக வர்ணிச்சு கவிதை சொல்ல கத்துக்கணும். அப்படியா? கவிதை. பெண்ணே பெண்ணே உனது முகமோ ஞாயிறு, உனது முகமோ ஞாயிறு, உனது கண்களோ திங்கள், உனது கண்களோ திங்கள், உன் உதடோ செவ்வாய், உன் உதடோ செவ்வாய், உனது கண்ணமோ புதன், உனது கண்ணமோ புதன், உனது மூக்கோ வியாழன், உனது மூக்கோ வியாழன், உனது பல்லோ வெள்ளி, பல்லோ வெள்ளி. உனது பல்லோ வெள்ளி, உனது பல்லோ வெள்ளி, மொத்தத்தில் நீ ஒரு சனி. அப்ப சனி தள்ள கட்ட பாக்குறீங்க. சிஷா பாருங்க, என் வழிக்கு வரமாட்டான், உன் வழியில நீ பேர் என்ன தெரியுமா? குச்சி போடமா அந்த மாதிரி குச்சி கிச்சி போட்டா சம்மதிக்கும். நான் எப்படி ப்ரொபோஸ் பண்றேன்னு பாரு. கரெக்டா லவ் சாங் ஒண்ணு சொல்லு. அப்படிங்களா? சோதனை மேற் சோதனை எடுத்து ஒரு நாளும் கொடுத்து விட்டேன். சொல்லு எப்படி எப்படி ப்ரொபோஸ்
அவுத்து போலியோதான் நீ அது மாதிரி சனி மாதிரி போறான் வலிக்கிறாங்க ரெண்டு காலில் எழுச்சால புஷ்ணம் செய்யலாம் காட்டு காட்டு எனக்கு என்ன லவ் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க வினோதினி அழகான பெயர் அங்கதான் சத்தம் அங்க போலான்னு பார்த்தா உட்காந்துக்கிறான் சரி சரி இப்படி போடான்ட்டா இப்படி போற பேண்ட் கைட்டு குரல் ஒண்ணு இப்ப எப்படி போவான் உள்ளே அந்த கைட்டு வந்து அதான் எவ்வளவு வச்சுக்கிறாங்களா எனக்கு திரிக்கிறதா சரிடா இது உங்களுக்கு வேலை இல்ல சர்வீஸ் போறதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை நம்ம கம்மூர் போய் உட்காந்து அவங்க என்ன பண்றாங்க வேலையை முடிச்சுட்டு நான் என்ன சொல்றேன்னா அப்புறம் தெரிச்சுக்கலாம் அடிக்கடி காட்சி கிடையாது லவ் ப்ரொபோஸ் பண்ற காட்சி பண்றவங்க நீங்க பண்ணுவோம் இல்ல ஏரியா போங்க சரி போடா சொல்லிட்டு நீ சொல்லி நான் ஒண்ணு போட்டாளா டென்ஷன் பண்றான் நீ என்ன பையன் நீ போனான்ட்டு நான் நீ ஏன்டா போன்ட்டான் அது ஏன் விருப்பம் கூட்ட முடிக்க போடா மரியாதை கொடுக்க மரியாதை வாங்கிட்டு அழகென்றால் அழகு தேவனுக்கு வளர்த்தவர் இது ஒன்றுமலா இதுவரை பார்த்ததே கிடையாது இறுதி வரை என்னுடைய இருப்பில் ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படியா என்ன அர்த்தம் நினைச்சு கவிதை ஒன்று படித்தேன் பார்த்தா கரெக்டா இருக்கணும்
இங்கே வர காரணம் இப்ப ஒன்று சேர்ந்தா அந்த பெண்ணாகிறது நான் தான்டா. எனது விதத்தலைக்கள் எனப்போட அசுரகுலத்தில் பிறந்தவன் ஒரு பெண்ணாக வந்தவன் நீயா? ஒரு சரி ஒரு பெண்ணாக வந்து உழைக்கின்றாயே, ஏதாவது ஆதாரம் இருக்காடா? அத்தமாக ஒண்ணே உலகத்திலே உன்ன போல எவனுமே கிடையாது. ஏண்டா இந்த ஊர் நாட்டிலே கிடையாது. ஏ ஆம்பளி புள்ள குத்துக்கிற பாரு, நீ எப்படியா பண்ண கேவடியா பண்ண நான் கூட யாரும் நினைச்சினா போய் கோட்டை முடியாத குத்துக்கிற புள்ள. சி ஓ மை காட். அதான் உனக்கு தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வைக்க போறேன். என்னது? ஆம்பளிக்கு புள்ள குத்தானு. ஏய், அப்படி என்றால் பெண்ணாக மாறி வந்தவன் நீயா? அப்படி உன் கழுத்தில் இருப்பது நம் இருவருக்கும் சேர்ந்த பிறந்த குழந்தை, பெண் குழந்தை. அடியே பெண் குழந்தை, இது என்ன செய்ய வேண்டும்? இந்த குழந்தை நீதான் எடுத்து வளர்க்க. ஏய், குழந்தை மட்டும் தான் கொடுப்பேன், வளர்க்க வேண்டியது உன் வேலை. குழந்தையை வாங்க முடியுமா? முடியாது. முடியாதா? ஆ. அப்படி என்றால் இருவருக்கும் பார்ப்போம். புள்ள கூட மட்டும் தெரிஞ்சியா? ஏந்துடா. ஏய், ஏந்துடா. எங்க சிசிங்கிராம மரத்துல யாரு? அவனை கண்டாசு. இப்படி வா. இல்ல நீ ஏந்து வா. சம்பளம் வாங்கினா என்கிட்ட நான் குடுத்துட்டு போறியா? சிசிங்கிறானா? சாமி டேய், அடித்தே பழகப்பட்டவன் வாங்க முடியாது. வாங்கடா. டேய், டேய், டேய். போட முடியும். போ வாடாங்க. ஒண்ணு வந்து பாரு இந்த கதை வாங்கு உட்காந்து நான் ஏந்து குழந்தையா? இப்ப என்ன குழந்தை தானே வரும். கை வைப்பா. குழந்தை ஏய், இந்த குழந்தை நீதான் வரைக்க வேண்டும். வருகிறேன். கமலேட்டி. ஏய், சொன்னியா ஏய், இந்த குழந்தை எவனுக்கு போந்ததோ? எந்த தேவடா பையனு போனதோ காலம் நான் ப்ரொபோஸ் பண்ண நான் கோதாவரி அவரு எனக்கு ஒன்று பேர் ஆம்பளுக்கு குழந்தை கொடுத்தாங்க. ஏய், இந்த மதுராபுரி கோட்டைக்குரிய மதத்தேக்கன் குழந்தையோட நாட்டுக்குள் சென்றால் நாட்டு மக்கள் அனைவரும் இணைபார்த்து ஏற்றுவார்கள். என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியலோ? ஆனா நீ நாளைக்கு மைக் வச்சு சொல்ல போறேன் நான். செட்டு போட்டு ஆம்பளுக்கு குழந்தை கொடுத்தான் நடக்கன்னு சொல்ல போறேன் நான். என்ன செஞ்சு வரணும் சொல்லு எல்லாருக்கும். ஆமா, என்ன பண்றது? ஏய், பொழுது வரட்டும். இந்த குழந்தை எடுத்து செஞ்சா ஒரு மார்க் கிடைக்கும். ஒரு ரூபாய் கொடு. பார்த்து பறக்கிறேன். இல்ல நான் என்ன உறவரியா? நிறைய வீட்டுக்கு ஆதிக்கிறீங்களா? என்ன பொண்ணு வைக்க? நாட்டு நல்ல நேரத்துல வந்துட்டான். ஏய், வாங்கி எப்படின்னா கொடுத்துட்டு நம்ம சாமி அங்க பேசு கூப்பிடுறேன் பாரு. இவருதான் ஜனான் நாரதராஜ் சார். ஏய், நாரதர் வந்து விட்டோம். சரியான நேரம். அவன் கரத்திலே குழந்தை ஒப்படைத்து விட்டு சென்று விடலாம். சூப்பர். வரவா? சுவாமி, என்ன இருவரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, நான் குசு குசுங்க. நாளைக்கு எந்த சோடா கடை போலாம், அதனால போலாம். வேற ஒண்ணும் இல்ல, நான் பேசின்னு இருக்கிறேன். மல்லூர் வா. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் லூசுன்னு தெரியும் உங்களுக்கு நல்லா. சுவாமி, பாருங்கள் சுவாமி, பாருங்கள். என் கரத்தை வாழ்த்தாயா? குழந்தை யாருடைய குழந்தை? சுவாமி, பத்திரக்காரர் எந்த பாதிச்சு போந்த குழந்தையே தெரியல. சுவாமி, பார்த்தா என் நிலைமையை. என்ன நடந்தது? என்ன நடந்தது தெரியுமா? இணை போன்ற அசகுலத்தில் பிரதமர் விருதாபதி கோட்டையாளர்களுடைய விதத்தலுக்கு ஓடி வந்தோம். அதற்கு முன்னதாக எப்படி வந்தான் தெரியுமா? ஒரு பெண்ணாக ஒரு மாதிரி ஓடி வந்து என்னிடத்தில் ஒன்று சேர்ந்தான். சேர்ந்தவனுக்கு அவனுக்கு எனக்கு பிறந்து விட்டது அந்த பெண் குழந்தை. அவன் என் கருத்தில் ஒப்படைத்து விட்டான். அவனை நானும் சமல் செய்தோம். சமநிலையை தோல்வி விட்டு விட்டேன். சரி, இப்ப என்ன செய்வது தெரியாமல் திகத்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி. குழந்தை வைத்து கொண்டு ஐயோ,
இந்த குழந்தையை கழுத்தில் வைத்திருந்தால் நான் எப்படி வரம் பெறுவது? ஓ, நீ வரம் பெற வேண்டும். ஆமா ஆமா சரி கொஞ்சம் சரி, நான் என்ன செய்ய வேண்டும் உனக்கு? சுவாமி, இந்த குழந்தையை சற்று நேரம் உன் கருத்தில் ஒப்படைத்து விட்டு செல்கிறேன். வரம் பெற்று விட்டு வந்து மீண்டும் நான் பெற்றுக் கொள்கிறேன். பெற்றெடுப்பது நீ, இது என் கருத்தில் கொடுப்பது. சாமியா, உடுசாமி அதெல்லாம் கோவப்படாதீங்க. நான் சம்பளம் ஒண்ணு உண்டு. எக்ஸ்ட்ரா ஒரு 1000 வாங்கி தரேன். ஆஜர் இல்லையா? எப்படின்னா வச்சு சமாளிங்க. சரி, விடுங்க. நாங்க வரது வாங்கிட்டு வரணும்ன்றான். சரி, கொடுங்க. சுவாமி, பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அது விரைவாக வந்து விட வேண்டும். அப்படியாகட்டும். அக்கௌண்ட் ஒரு 1000 ரூபாய் போட்டு விடுறேன். திடீர்னு கோயின் ஆகி போவோம். பேம்பஸ் வாங்குறதுக்கு துட்டு போட்டு விடுறேன். ஏய், இல்ல அம்மா கீரை பக்கத்துல இருக்கிறாப்ல பேசிட்டு வர்றேன். சாமியா அதனால அங்க அப்பா பேசினே இருங்க. நாங்க பேசிட்டு வரோம். கொண்டு வாருங்க சுவாமி. நீங்க போய் வாங்க. நீங்க போய் வாங்க. ஏய், சுவாமி, இதுதான் சரியான நேரம். ஆனா இந்த மாதிரி எனக்கு ஐடியா தோணாது போச்சு. ஏய், வாங்கி குத்துட்டு அவங்க குத்துட்டு உன்ன மாதிரி கத்தின்னு வந்துடலாம். இப்போ என்ன தேவை தெரியுமா? ஆதிசக்தியை குறைத்து வைக்க வேண்டும். ஆமா. வரம் பெறுவது என் லட்சியம். Yes. என் தந்தையை கொண்டு வந்த மாய கண்ணன் ஆமா. அவனை விடக்கூடாது. விடக்கூடாது. புறப்படு. நான் கொடுத்த சாபத்தால் அந்த விதத்தரக்கருக்கு பெண்ணாக மாறினான். மதத்தரக்கரோடு ஒன்று சேர்ந்தான். சேர்ந்து அருமையான பெண் குழந்தை ஈன்றெடுத்து விட்டான். சாப மோட்சனம் அவருக்கு நிறைவடைந்து விட்டது. ஆனால் இந்த குழந்தை என்கிறத்திருந்தால் பார்ப்போரெல்லாம் இன்னும் நகையாடுவார்கள். இது இருப்பதோ காரகம். இந்த காரகத்தை வீசி விடுவோம். எப்படியாவது போகட்டும் இந்த குழந்தை.